3 சோதனையும் யோபுக்கு கொடுத்தாலும் யோபு பதில் என்ன சொல்றாரு தெரியுமா? தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் நான் நல்லா இருந்ததை நினைக்கிறேயா? உங்களுக்கு சோதனை காலம் வரும்போது இப்படி 3 விதமாய் சத்துரு உங்களை சோதிக்கும் போது உங்களுக்கு இருக்க வேண்டிய பெரிய அபிஷேகம் என்ன தெரியுமா? நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? பரவாயில்லப்பா, இப்ப நான் கஷ்டப்பட்டாலும் கர்த்தர் இதற்கு முன்னாடி என் ஜெபத்தை கேட்டார்ல, இதற்கு முன்னாடி என்னை நடத்தினார்ல, இதுவரையிலும் என்னை நடத்தி வந்தார்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரணம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் சோதனையினுடைய காலத்துல இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவனை தான் நினைக்கணும். கர்த்தர் இதுவரைக்கும் நடத்தி வந்தார்ல, பரவாயில்ல, அவர் தான் கொடுத்தாரு. நிர்வாணியா என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நான் ஒண்ணுமே கொண்டு வரல, எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே அவர் கொடுத்தது தானே, அவர் எடுத்துக்கிட்டாரு, பரவாயில்ல, நான் நஷ்டப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தன்னுடைய மனதுக்குள்ள வந்த உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த காலத்தை அவன் அறிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு இந்த டைம் இதுதான் எனக்கு நேரம், கர்த்தர் என்ன புடமிடுறாரு, கர்த்தர் என்ன சோதிக்கிறாரு, நான் பொன்னாக விளங்க போறேன், அந்த காலத்தை அவன் அறிஞ்சுக்கிட்டதுனால கர்த்தர் அடுத்து ஒரு காலத்தை அவனுக்கு வெற்றியாய் கர்த்தர் தந்தார். இந்த சத்தத்தை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் காலம் என்ன? உங்கள் காலம் என்ன? உங்க காலத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க காலத்தை உண்மையா நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அவசரப்பட மாட்டீங்க. உங்க காலத்தை உண்மையா நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஆண்டவரை தூசிக்க மாட்டீங்க. உங்க காலத்தை நீங்க உண்மையா அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க மனசுல அவிசுவாசத்தை கொண்டு வர மாட்டீங்க. உங்க காலத்தை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? ஏற்ற காலத்தில் அவர் எங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள அப்படியே அடங்கி நான் இருப்பேன். எனக்கு இந்த காலம் இப்படிப்பட்ட ஒரு காலம். அதான் சிமேய்க்கு ஒரு காலம் இருந்துச்சு, வரவனும் போறவன் எல்லாம் தூசிக்க ஒரு காலம். அப்படி ஒரு காலம் இருக்கும் உங்களை. அதான் ரோட்டில் போகிற நாய் கூட என்ன பார்த்து குறைக்கும்ன்றது மாதிரி அது வரைக்கும் கத்தாத நாய் நம்மளை பார்த்தோன்னே கத்தும் பாருங்க. ஊரில் அத்தனை பேர் போவாங்க, அத்தனை பேருக்கும் அமைதியாக இருக்கிற நாய் நம்ம ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே கொத்தலான்னு தோணும் போல. உண்மை தானே? ஏன்னா நம்ம இத்தனை பேர் போகிறாங்க, என்னை மட்டும் பார்த்து குலைக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி அது ஒரு காலம். எல்லாரும் தூசிக்கிறதுக்கு ஒரு காலம், நஷ்டம் அடைகிறதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும் பாருங்கள். எதை தொடர் நஷ்டமாகவே இருக்கும், எல்லாமே நஷ்டமாகவே இருக்கும். இந்த மாதிரி நிறைய காலங்கள். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை காலத்தை நீங்கள் அறியணும். இப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா ஐயோ ரொம்ப நல்லா இருக்கும், உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரைட்டாக இருக்கும், நீ இடறவே மாட்டீங்க. ஸோ இந்த உபவாச ஜெபத்தில் ஜெபிக்க போகிற ஆண்டவரே, நீங்கள் இப்போ என்ன காலத்தில் நடத்துறீங்க? என்ன காலத்தில் என்னை கொண்டு போகிறீங்க? ஆகாருக்கு ஒரு காலம் இருந்துச்சு, என்னன்னா நீ உன் நாச்சியார் அரண்டையின் கீழ் போய் என்ன பண்ணு, அடங்கியிரு. இந்த காலம் என்ன காலம் கேட்கல. 2 டைம் ஆகார் வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைம் வயிற்றுல குழந்தையோட இருக்கிறாங்க, 2வது டைம் கையில பிள்ளையோட இருக்காங்க. ஹலோ, தன்னுடைய எஜமானனாகிய ஆபிரகாமுடைய வீட்டை விட்டு வெளியேறும் போது ஆகார் 2 சூழ்நிலையில வெளியே வர்றாங்க. இந்த வீட்டுக்குள்ள நான் இருக்க மாட்டேன்னு. ஒரு டைம் கர்ப்பிணியா இருக்கிறாங்க, வயிற்றுல பிள்ளை இருக்குது, அப்ப வெளியே வராங்க. 2வது டைம் பிள்ளை பிறந்து பிள்ளையோட வெளியே வர்றாங்க. ஆனா பிள்ளையோட வெளியே வரும்போது நான் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டேன், அங்க உனக்கு துறவு இருக்குது, நீ போன்னு ஆண்டவரை அனுப்பி விட்டாரு, நீ பொழைச்சுக்கொண்டு அனுப்பி விட்டாரு. ஆனா வயிற்றுல குழந்தையோட இருக்கும்போது ஸ்ட்ரிக்டா ஆகார், சாராயின் அடிமை பண்ணாகிய ஆகாரே, நீ எங்கிருந்து வருகிறார், எங்க போற, நீ உன் நாச்சியார் அரண்டைக்கு போய் அவள் கையின் கீழே அடங்கிறியா? ஆண்டவருக்கு பிரசவம் பார்க்க தெரியாதா? ஹலோ, தெரியுமா தெரியாதா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப நீ வாயும் வயிறுமா இருக்க, இப்ப நீ வெளியே வரக்கூடாது, அது உனக்கு நல்லது, நீ போ. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உன் குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு இப்போது ஒரு அடைக்கலமான ஒரு இடம் தேவை. உன்னை கொடுமைப்படுத்துறாங்க தான், எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்பாங்க. ஒரு அடிமை பெண் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போகுது அப்படின்னா எந்த அளவுக்கு கொடுமைப்பட்டுருவாங்க. இன்னும் ஆகாருக்கு கொஞ்சம் ரோசம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சிலருக்கு ஒண்ணுமே இருக்காது, ஆனால் ரோசத்துக்கு மட்டும் குறைச்சலே இருக்காது. ஆமா, எதுவுமே இருக்காது, ஆனா அந்த ரோசம் பாருங்களேன், நான் பண்ணிடுவேன், நான் வாழ்ந்துருவேன் அப்படி பயங்கரமா. அதுவும் சில நேரத்தில் ரொம்ப குறைவா இருக்கிறவங்க, ஒன்றும் இல்லாதவங்களுக்கு தான் ரொம்ப ரோசம் வரும். அது என்னமோ தெரியல. அது மாதிரி இந்த அம்மாவுக்கும் அப்படிதான். அவ்வளோ ரோசம் வந்த உடனே ஆண்டவர் இந்த காலத்தை நீ அறிஞ்சுக்கோ, உன் வயிற்றுல குழந்தை இருக்குது, நீ போய் அடங்கிரு, நீ போய் அடங்கிரு. அப்போ இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் இப்போ உங்களை கேட்குறாரு,
நீங்க என்ன காலத்துல நீங்க டிராவல் பண்றீங்க? இது அமைதியா இருக்கக்கூடிய காலமான்னு கத்திரத்துல கேளுங்க. இது நான் பொறுமையா இருக்கக்கூடிய காலமா ஆண்டவரே? சில காலத்துல வந்து நீ ஜெபம் மட்டும் பண்ணிட்டு அது ஒரு காலம். நம்ம வந்து நிறைய நேரத்துல எலியாவை காகம் கொண்டு போஷித்தீரே, சூறை செடி சோர்வு நீங்க பேசினீரே அப்படின்னு பாடுவோம். எலியாவை கேட்கல. ஆனா இப்போ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு காக்கா கொண்டு உங்களுக்கு இறைச்சி கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா? ஹலோ, கேட்கல. நம்ம எல்லாரும் ரொம்ப பயங்கரமா நினைக்கிறோம், சே தீர்க்கதரிசிக்கு என்ன ராஜா வாழ்க்கை, என்ன சாப்பாடுறா. அப்பத்தையும் அது வந்து இறைச்சியும் அப்பவும் கொடுக்குது, காக்கா கொண்டு வந்து கொடுக்குது. ஏன் அங்கேருந்து ஒருத்தர் வந்து ஸ்விக்கியில் பார்சல் பண்ணி கட்டி வச்சிருப்பாங்க, அப்படியே லைட்டாக அழக்கா தூக்கிட்டு வந்து கொடுத்துச்சா? கேட்கல. நம்ம நிறைய பேருக்கு எலியாவை காகம் கொண்டு கத்தர் போஷிச்சாருன்னு உடனே காகத்தை வந்து ஸ்விக்கியில் வேலை பார்க்குறது மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நிறைய பேர். இல்லைன்னா ஜொமேட்டோவில் அது வேலை பார்க்குறது மாதிரி நினச்சிட்டு இருக்கிறோம். ஓ அழகா பார்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க, அது வாயில் கவி கொண்டு கொடுத்துச்சு. கிடையாது. அப்போ இருக்கிற நிறைய ஜீவராசிகளுக்கு வந்து இந்த வாயில் வந்து நிறைய பொருளை வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கேப் இருக்குமா? நான் அப்படி நினைக்கிறேன், தெரில. ஆனால் அது எந்த லட்சணத்தில் கொண்டு வந்து கொடுத்துச்சுன்னு தெரில. காக்கா வந்து எங்கே வேணாலும் போய் உட்காரும், எந்த மாம்சத்துக்கு மேலே வேணாலும் போய் உட்காரும், அழுகுனதுக்கு மேலே உட்காரும். அது வாயிலேருந்து ஒன்றை பிடுங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு, இன்னொருத்தருடைய குடிச்சிட்டு எச்சி டம்ளரில் நிறைய பேருக்கு டீ குடிக்கிறதுக்கு கூட சிலருக்கெல்லாம் பயங்கரமான அருவப்பு இருக்கு. ஏடப்பா நீ குடிச்ச அந்த டம்ளராக நான் எப்படி கொடுப்பேன், அதை கழுவிட்டு வாப்பா. கண்டிப்பாக நான் குடிக்க மாட்டேன். சிலர் சாப்பிட்டு வச்ச தட்டில் வந்து சிலர் சாப்பிட மாட்டாங்க, அது நான் சொல்கிறேன். ஆனால் வந்து ரொம்ப வெளியே உள்ளவங்களுடைய தட்டில் நீங்கள் சாப்பிடணும்னு அப்படி அவசியம் கிடையாது. ஆனால் வந்து நம்மை நேசிக்கிற ஒரு கணவன், ஒரு கணவனார், ஒரு மனைவியினுடைய இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடலாம். இந்த ஓவர் சுத்தம் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கடைசி ரொம்ப நாட்களில் ரொம்ப சுத்தமாக இருந்தது மாதிரி தெரில எனக்கு. இல்லை, நான் பார்த்த வரைக்கும், நான் அவங்கள நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ரொம்ப ஓவர் சுத்தம் பார்க்குறாங்க பாருங்களேன், இவங்களுக்கெல்லாம் அந்த லாஸ்ட் டைம் அவங்க வயசாகும்போது பார்த்தீங்கன்னா சுத்தம் இல்லாத மாதிரியே சூரியங்களாம் வந்து மாட்டிடுவாங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் வந்து இப்போ கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஓவராக வந்து சிலருக்கு வந்து இறங்கவே இறங்காது, பார்த்தாலே வாந்தி வர்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு அந்த இடத்துல சாப்பாடே ஓடாது. அதான் நான் சொன்னேன் இல்லை, சென்னையிலேருந்து ஒரு குழந்தைய வந்து கோயம்புத்தூரில் கூட்டிகிட்டு வந்து குழந்தைக்கு பாத்ரூம் வந்ததுக்காக எத்தனையோ 32 கிலோமீட்டர் ஏதோ ட்ராவல் பண்ணாங்களாமா பாத்ரூமுக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பாத்ரூமை திறந்து பார்த்து இந்த கக்கூசில் நான் இருக்க மாட்டேன்னு வெளியே போயிருமாம். கேட்டால் அது சுத்தம் இல்லையாமா. அதுக்கப்புறம் எங்கேயோ இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டி போய் ஒருத்தவங்க புது வீடு கட்டின அந்த பாத்ரூம் போனதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைக்கு பாத்ரூமே வந்துச்சாமா. இப்படி பிள்ளைகளை வளர்த்துனா அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால் வந்து ரொம்ப ஓவராக வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சிலர் வந்து இருப்பாங்க. அது வந்து ரொம்ப தவறு. அது நம்ம சுத்தமாக இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. கர்த்தர் வந்து நம்முடைய வீட்டில் உலாவும் போது அசுத்தத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்து யூதரிடத்துலையும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கணும். கேட்கல, கிரேக்கர் இடத்துல சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு மனசு இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் மனரம்யமாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா போதும், அது போதும். மெத்தையிலையும் படுப்பேன், கீழையும் படுப்பேன், இந்த தட்டிலையும் சாப்பிடுவேன், இந்த தட்டிலையும் சாப்பிடுவேன், இந்த சாப்பாடும் சாப்பிடலாம், இந்த சாப்பாடும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் வளர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கே போனாலும் என்ன இருக்காது, கஷ்டமே இருக்காது. நீங்கள் ரொம்ப அழகாக இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்துடலாம். அப்போ வந்து எலியாவுக்கு ஆண்டவர் வந்து இந்த காகத்தை கொண்டு கர்த்தர் போஷிக்கிறார் இந்த தீர்க்கதரிசியை. ஆனால் அதை வாங்கி சாப்பிட்டாரு பாருங்களேன் அந்த மனசு. அதனால அற்புதம் நடந்துச்சுன்னு அந்த சூழ்நிலையில் அந்த தேவ மனுஷன் எப்படி இருந்தாருன்னா ரொம்ப மனரம்யமாக, பரவாயில்ல, இது எனக்கு இந்த காகத்திட்டத்திலேருந்து வாங்கி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவரே இதை அனுப்புங்க, காகம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் இதை விட ஒரு நல்ல இடத்துல கற்றுக் கொண்டு போகிறாரு. எங்கள் சாரி பார்த்து ஓகே, அந்த அம்மா வந்து விறகு பொறுக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் மாவையும் பத்திரமா வச்சிருக்கிற அம்மா. அப்போ முதல் சுடுகிற அடையை எனக்கு கொண்டு வா அப்படின்றாங்க. அடுத்து ரெண்டாவது கத்தர் ஒரு நல்ல இடத்துக்கு. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து கத்தர் சொல்கிறாரு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒன்று எல்லாரும் கத்திரத்தில் கேளுங்க, எனக்கு நீங்கள் என்ன காலத்தில் என்ன நடத்துறீங்க? எனக்கு இப்போ என்ன காலம்? சிலருக்கு ஆண்டவர் உணர்கிறதுக்காக ஒரு காலத்தை கொடுத்துருக்கலாம்.
நீ செஞ்ச தப்பெல்லாம் உணர்கிறதுக்காக தான் இந்த காலத்தை நான் கொடுத்துருக்கிறேன். நீ மனம் திரும்பு, நீ ஒப்புக்கொடு, நீ விட்டுக்கொடு. அதனால அந்த காலத்தை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மகிமையை கத்த தர வல்லவரா இருக்கு. கைகளை எல்லாரும் உயர்த்தி கத்திடத்துல டைம் போடுங்க. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கைகளை உயர்த்தி, உங்க காலம் என்ன? இது அடங்கி இருக்கிறதுக்குன்னு காலமா? இது விசுவாசிக்கிறதுன்ற காலமா? ஒவ்வொருத்தரும் கேளுங்க. ஆன்லைன்ல இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் நீங்க கேளுங்க. நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. இது என்ன டைம்? இது நீங்க தைரியப்படுறதுக்கான ஒரு காலமா இருக்கலாம். இது மனுஷன் யாருன்னு கத்து கொடுக்கறதுடைய காலமா கூட இருக்கலாம். கத்து கொடுக்கறதுடைய காலமா கூட இருக்கலாம். சொல்லுங்க, அப்பா அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தரும் இந்த காலத்துல நான் என்ன பண்ணணும்? இந்த காலத்துல நான் என்ன பண்ணணும்? இந்த காலத்துல என்ன பண்ணணும்?